Hi students, now we are going to discuss the topic is Yel, Isai and Nadaham. Okay, first one, what is mean Yel, Isai and Nadaham? First one, Yel. Yel means generally text or poetry. நம்ம எழுதுற text எழுதுறோம் பாத்தீங்களா, அந்த text or poetry. poetryனா கவிதை. அது எல்லாமே எதுல சேர்ந்தது அப்படின்னா இயல்ல சேர்ந்தது. இதுதான் இயல்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இசை. இசை மீன்ஸ் மியூசிக். மியூசிக் தான் இசை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் நாடகம். நாடகம் மீன்ஸ் டிராமா. நடிப்பாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே நாடகம், டிராமா. ஓகேங்களா. அது த்ரீ வேரியஸ் கல்ச்சர் ஆஃப் த தமிழ் லாங்குவேஜ். இந்த த்ரீ வேரியஸ் கல்ச்சர் எதுல இருக்குன்னா தமிழ் லாங்குவேஜ்ல. தமிழ் லாங்குவேஜ்ல மட்டும் தான் இந்த த்ரீ வேரியஸ் கல்ச்சர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இயல், செகண்ட் ஒன் இசை, தேர்ட் ஒன் and நாடகம். ஓகேங்களா. first one இசை. இசை is the music version of the Tamil. The version contains three basic elements called ஸ்வரம், ஸ்ருதி and ராகம். இசைனா என்னன்னு சொன்னோம், மியூசிக். ஓகேங்களா. the version contains three basic elements. மியூசிக்ல எத்தனை கண்டென்ட் இருக்கு? 3 elements இருக்கு. containing 3 basic element. என்ன அந்த basic elements? ஸ்வரம், ஸ்ருதி and ராகம் அப்படின்னு 3 basic elements இருக்கு. ஓகேங்களா. The இசை composed in a form of ராகம், Carnatic music in the 16th and 17th century. First வந்தது நாதத்துல இருந்து தான் ஸ்ருதி வந்தது, ஸ்ருதியில இருந்து ஸ்வரம், ஸ்வரத்துல இருந்து தான் ராகம் வந்தது. அந்த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ராகம். ராகமா எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 16th and 17th centuries தான் ராகமா ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் மியூசிக். அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் இசையை என்ன சொன்னாங்க, தமிழ் மியூசிக் அப்படின்னு சொன்னாங்க. 16th and 17th centuriesல ராகமா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதோட நேம் என்ன சொன்னாங்க, கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா. கர்நாடிக் மியூசிக்கோட மதர் யாரு, தமிழ் மியூசிக். ஓகேங்களா. அதுல தி தமிழ் ட்ரினிட்டிஸ் ஆர் கேவ் த ஃபண்டமெண்டல் ஆஃப் கர்நாடிக் ட்ரினிட்டி. தமிழ்ல தமிழ் அதுக்கு முன்னாடி 16th and 17th centuriesக்கு முன்னாடி தமிழ் மியூசிக்க பீக் லெவல்ல கொண்டு போனவங்க யாரு அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. அண்ட் கர்நாடிக் மியூசிக்ல 16th and 17th centuries அப்புறம் கர்நாடிக் மியூசிக்க பீக் லெவல்ல கொண்டு போனவங்க 3 பேர் இருக்காங்க. யாரு யாருன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் தமிழ் ட்ரினிட்டிஸ், முத்து தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை அண்ட் அருணாச்சல கவி. நெக்ஸ்ட் கர்நாடிக் ட்ரினிட்டிஸ், ஷியாமா சாஸ்திரி, தியாகராஜர் அண்ட் முத்துசுவாமி தீக்ஷிதர். இவங்க தான் கர்நாடிக் மியூசிக் அண்ட் தமிழ் மியூசிக்கை பீக் லெவல்ல கொண்டு போனவங்கள. இதுதான் இசை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இயல். இயல் மீன்ஸ் த டெக்ஸ்ட் ஆர் போயட்ரி வெர்ஷன் ஆஃப் தமிழ் இன்க்ளூடிங் 5 கான்செப்ட்ஸ். என்ன இருக்கு? இட் மீன்ஸ் டெக்ஸ்ட் அண்ட் போயட்ரி. எழுதுற எழுத்து, சொல், அது எல்லாமே இயல். ஓகேங்களா. போயட்ரி மீன்ஸ் கவிதைகள். ஓகேங்களா. இதுல 5 கான்செப்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேம். நம்ம எழுதுறோம் பாத்தீங்க நேம், அது எல்லாமே இயல். லெட்டர்ஸ் இட்ஸ் எ இயல். வேர்ட்ஸ், வேர்ட்ஸ்னா என்ன, நம்ம எழுதுற வேர்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் யாப்பு. யாப்பு மீன்ஸ் காம்பிலேஷன். யாப்பு மீன்ஸ் காம்பிலேஷன். ஓகேவா. அணி, அணினா என்ன, டெக்கரேஷன். ஒரு சொல்ல அழகுபடுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது டெக்கரேஷன், தட் இஸ் அணி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாடகம். நாடகம் மீன்ஸ் த ஆக்டிங் அண்ட் டான்சிங் வெர்ஷன் ஆஃப் தமிழ் ஹாஸ் இன்க்ளூடிங் 4 பார்ட்ஸ். ஆக்டிங் அண்ட் டான்சிங். நாடகத்துல டான்ஸ் ஆடுவாங்க, ஆக்டும் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நடிக்கவும் செய்வாங்க, டான்ஸும் ஆடுவாங்க. ஓகேங்களா. அதுல 4 பார்ட்ஸ் இருக்கு. என்னன்னா தாளம், பாவனி, அலங்காரம், ரசம். ஃபர்ஸ்ட் ஒன் தாளம்.
தாளம் means rhythm. Next, bhavani. Bhavani means various expressions. And alankaram. Alankaram means decoration. And rasam. Rasam means continuous flow of expression and music. பிக்சர்ல பார்க்குறீங்களா? இதுதான் அந்த 4 parts. ஓகேங்களா? Next, the art and dance form and evolved as நாடகம். ஓகேங்களா? The art. ஆர்ட்னா கலை. கலையும் டான்ஸ். டான்ஸும் இந்த மாதிரியான கலை. அலங்காரம்னா என்னதுன்னா கலை தானே. அந்த கலையும் டான்ஸும் சேர்ந்தது தான் நாடகம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.